பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் என்பதாக. ஏன் யோவான் அழுதார்? Why did John wept என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய யோவான். பழைய ஏற்பாடு பெரிய தீர்க்கதரிசிகளும் யோவானைப் போல அழுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஏசாயா, எரேமியா போன்றவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தபோது மனங்கசந்து அழுதார்கள். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார். இங்கே யோவான் அழுவதற்கு காரணம் என்ன? பிதாவின் வலதுகரத்தில் உள்ளும் புறமும் எழுதப்பட்ட புத்தகம் இருந்தது. இந்த புத்தகம் பிதாவின் வலதுகரத்தில் இருந்தது. அப்படி என்றால் அவர் அந்த புத்தகத்தை வாங்க தகுதியாய் இருப்பவருக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருந்தார். அந்த புத்தகம் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அவ்வளவாய் அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம். அந்த புத்தகம் 7 முத்திரைகளினால் முத்திரை போடப்பட்டிருந்தது. வங்கியில் தங்கத்தை வைத்திருக்கும் லாக்கரை திறக்க வேண்டும் என்றால் வங்கியிடம் உள்ள ஒரு சாவியும் வாடிக்கையாளர் கையில் இருக்கும் சாவியையும் வைத்து திறந்தால் தான் திறக்க முடியும். காரணம், அதற்குள்ளாக இருக்கும் தங்கம் மிகவும் விலையுயர்ந்தது. ஆகையால் லாக்கர் அறைகள் அதிக பாதுகாப்பு வசதிகளுடன் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும். பிதாவின் வலதுகரத்தில் இருக்கும் புத்தகம் ஒரு முத்திரையோடு பத்திரப்படுத்தப்படவில்லை. மாறாக 7 முத்திரைகளால் முத்திரை போடப்பட்டிருந்தது. அப்படி என்றால் அந்த புத்தகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த புத்தகத்தை திறக்க ஒருவரும் பாத்திரவானாய் இல்லை என்பதை பார்த்த யோவான் மிகவும் அழுதார். ஏன் அழுதார்? அவர் பத்ம தீவில் கைதியாக இருப்பதனால் அழவில்லை. அவர் தன் சொந்த பந்தங்களை பிரிந்து வந்ததினால் அழவில்லை. அவருக்கு இருக்கும் வியாதி வலியினால் அழவில்லை. தன்னுடைய பிரச்சனைக்காக ஆசீர்வாதத்திற்காக அழவில்லை. மாறாக அந்த புத்தகம் திறக்கப்படாவிட்டால் மனிதகுலத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை பாதாளம் வாரிக்கொள்ளும் என்பதை நன்றாக அறிந்து யோவான் மிகவும் அழுதார். பழைய ஏற்பாட்டில் ஒருவன் மரித்தால் அவனுடைய நிலத்தை நெருங்கிய உறவினன் மீட்டுக் கொள்ளலாம் என்று லேவியராகமம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரூத்தை நெருங்கிய உறவினன் ஒருவன் மீட்டு கொள்ளாததினால் அவளை போவாஸ் மீட்டு கொண்டான். நெருங்கிய உறவினன் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளம், போவாஸ் கிறிஸ்துவுக்கு அடையாளம். நம்மை நியாயப்பிரமாணம் மீட்கவில்லை, கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டார். பிரமாண புஸ்தகம். ரூத்தின் சரித்திரத்தை நன்றாக அறிந்த யோவான் இந்த புத்தகத்தை யாரும் திறக்கவில்லை என்றால் எப்படி ஜனங்கள் மீட்கப்படுவார்கள் என்று அவர் அழுதார். இப்படி யோவானுக்கு இருந்த ஆத்தும பாரம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தூதன் வந்து ஒரு நற்செய்தியை கூறுகிறார். அந்த நற்செய்தி என்னவென்றால், நீ அழ வேண்டாம் என்பதே. காரணம், யூதா கோத்திரத்து சிங்கம் இந்த புஸ்தகத்தை திறக்க ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். நம்முடைய ஆண்டவர் புஸ்தகத்தை திறந்தவர். சுவிசேஷத்திற்கும் ஆத்தும ரட்சிப்பிற்கும் திறந்த வாசலை உண்டு பண்ணுகிறவர். அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அதாவது அவர் ரட்சிப்பு என்னும் கதவை திறந்தால் ஒருவராலும் அதை பூட்ட முடியாது. அவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அதாவது நியாய தீர்ப்புக்கென்று அவர் கதவை பூட்டினால் அதை ஒருவராலும் திறக்க முடியாது. யோவானைப் போல ஆத்துமாவிற்காக மீட்பிற்காக அழுது ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழ வேண்டாம். காரணம், அவர் திறந்த வாசலை உண்டு பண்ணுவார் என்பதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்கள் நாங்கள் ஆத்துமாக்களுக்காக ஒரு திறந்த வாசலுக்காய் திறப்பில் என்று ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பாரத்தை கர்த்தர் நீர் வைப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் அனுகூலமான ஒரு வாசலை, திறந்த வாசலை நீர் வைக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. இவர்கள் கண்ணீர்கள் யாவையும் கர்த்தர் துடைத்து செழித்து ஓங்கி வளரும்படிக்கு கர்த்தர் நீர் செய்யும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.